தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிஞ்சுது. ஸோ எக்ஸிட் போல் ரிசல்ட் சர்வேன்னு சொல்லிட்டு நிறைய சேனல் வந்துட்டு அவங்களுடைய சர்வேலாம் போட்டுட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து டிஎம்கே 120+ சீட்ஸ் வாங்கி திரும்ப ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சேனல் வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு 140+ சீட்ஸ் வாங்கி ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும். இன்னொரு சேனல் வந்துட்டு டிவிக்கே 100 இடங்களுக்கு மேலே வாங்கி டிவிக்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாங்க. டிவிக்கே வந்துட்டு ஆல்ரெடி அமைச்சரவை லிஸ்ட்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. டிவிக்கே தான் வந்துட்டு முதலமைச்சர் சீட்டில் வந்து விஜய் தான் உட்கார போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சர்வே சொல்லிகிட்ருக்காங்க. இதில் எல்லாருமே வந்து நாம் தமிழர் டீலில் விட்டாங்க. ஆனால் நாம் தமிழருக்கும் கணிசமான வாக்கு வந்து இந்த தேர்தலே அதிகம்தான் ஆகும். குறையிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு கம்மி தான். குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் வந்துட்டு நாம் தமிழருடைய வாக்குகள் வந்து கணிசமான அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சில இடங்களில் வந்து அவங்க 2வது இடத்துக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் வந்து தெரியுது. பட் ஆனால் இதை வந்து எந்த சேனலுமே வந்து அதை நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. அவங்க எல்லாத்தையும் டீலில் விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா டிஆர்பி முக்கியம். ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே குறிப்பாக வந்து டிவிகே இதை பற்றி எதாவது சொன்னால் தான் அவங்களோட டிஆர்பி வந்து ஏறும். நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்து பெரிய ஃபோக்கஸ் வந்துட்டு எந்த சேனலுக்குமே இல்லை இப்போ வரைக்கும். ஸோ இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வந்துட்டு ஆட்சி அமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.